ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வா உயிர் நியூ ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். டார்லிங், இந்த மாதிரி நம்ம பைக்ல போயிட்டு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இதுன்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை தான் நம்ம கெடுத்துட்டு இருக்கோம். ஆமா மதி, நீ சொல்றது உண்மைதான். அது இதுன்னு நினைச்சு நம்ம அவங்கள இவங்களன்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையை தான் தொலைச்சிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம இனிமே நம்ம யாரை பத்தியும் எது பத்தியும் நினைக்க கூடாது. அந்த ஒரு கேஸ் மட்டும் இருக்கு. அந்த கேஸை நம்ம எப்படியாவது முடிச்சுட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஆமா டார்லிங், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பேசி 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 ரொம்ப போரும் அடிக்குது. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. மைண்டே ரிலாக்ஸ் இல்லாம அவங்கள பத்தி இவங்கள பத்தி நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சது தான் மிச்சம். பாருங்களேன், நம்ம ரைடு போய் எவ்வளோ நாள் ஆகுது. திடீர்னு இன்னைக்கு போகும்போது எவ்வளோ ஜாலியா எவ்வளோ சூப்பரா இருக்கு. டார்லிங், அத்தை மாமா எப்போ வராங்க? டேடி மம்மியும் இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க, வரத்துக்கு வந்துருவாங்க. டார்லிங், அதுக்குள்ள நம்ம கல்யாணம் முடிஞ்சிரும் தானே? உங்க தம்பி வராங்களா இல்லையா? தெரியல, சொல்ல முடியாது. அவனோட இதெல்லாம் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோயேன். அவன் திடீர்னு வந்தாலும் வருவான், வரலனாலும் இல்லை. ஓகே டார்லிங், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. துணி எடுத்தாச்சு, நகை எடுத்தாச்சு. இனிமேல் நம்மளுக்கு என்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது ஒன்று தான் பாக்கி. எனக்கும் ஒரு ஆசை தான். அவன் அந்த பிள்ளையெல்லாம் வந்துட்டு ரிசப்ஷன் வைக்கிறாங்களாம். அவன் கிட்ட கேட்டுக்கு அவனுக்குலாம் ரிசப்ஷன் வேற. நம்மளால வைக்க முடியல பாருங்களேன். சே, இந்த நல்ல டைம்ல வேற அவங்கள வேற நினைச்சிட்டு இருக்கேன். இப்பதான் சொன்னேன் யாரை பத்தி நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு. திடீர்னு பாருங்களேன், என் நினப்பு ஃபுல்லா அங்கேயே போயிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும். நீ ஃப்ரீயா விடு மதி, ஏன் போட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். அதெல்லாம் எல்லாமே நல்லதான் நடக்கும். அதெல்லாம் எடுத்தாச்சு இல்ல, நம்மளோட கல்யாணத்தை நம்ம பார்க்கலாம். அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம பெருசா எல்லாம் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே டார்லிங், ஐ லவ் யூ. பாரா, சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது ஐ லவ் யூலாம் சொல்ற. ஐ லவ் யூ மதி. ஆமா போங்க, நான் சொன்னாதான் நீங்க சொல்லுவீங்களா? இல்ல நீங்க சொல்லவே மாட்டீங்க. முன்னெல்லாம் நான் சொல்றேனோ இல்லையோ நீங்க தான் சொல்லிட்டே இருப்பீங்க. இப்பெல்லாம் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. அந்த வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் அது இது போட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்ல. சச்சா, நீ என்ன மதி அப்படிலாம் சொல்ற? அந்த மாதிரிலாம் கிடையாது. என் நினப்பு எப்பயுமே உன் மேல மட்டும்தான். பிசினஸ் பத்தி பாக்குறேன் அப்படின்னா அப்பா அங்கிருந்து ஃபோன் பண்ணாருன்னா அவ்வளவுதான், செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு. அதுக்கெல்லாம் நான் கணக்கு காட்டணும்ல. என்ன பண்றது, பிசினஸ்லயே நம்பர் 1 இருக்கணும்னு பார்க்கணும். ஒன்னையும் விடக்கூடாது, ஒன்னையும் பார்க்கணும். எல்லாமே மண்டக்குள்ள இருக்குல்ல. ஒரு விஷயம் பண்ண முடியுமா சொல்லு பார்க்கலாம். முன்ன அது லவ் பண்ணனா அது வேற. இப்ப நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, நீ எங்கேயும் போக மாட்டேன் என்னை விட்டுட்டு. அதுக்கப்புறம் அதான் பிசினஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கேன். வேற என்ன? எனக்கு தெரியாத டார்லிங், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன உடனே நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? நான் சும்மா சொன்னேன். உங்களை என்னை தவிர நம்ம ரெண்டு பேரையும் தவிர வேற யார் கல்யாணம் பண்ணிக்க போறா, யார் நினைக்க போறா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். சரி மதி, நம்ம ரொம்ப நேரமா போயிட்டே இருக்கோம். எங்கேயாவது கூல் ட்ரிங்க்ஸ் கடையா பார்த்து நிறுத்துட்டுமா? வேணாம் டார்லிங், எங்கேயாவது இளநீ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் உடம்புக்கு நல்லா கூலிங் தர ஐட்டமா குடிக்கலாம். அப்பதான் என்னோட ஸ்கின்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கல்யாணம் இல்ல, அதனால. நாளைக்கு விட்டு நாளான்னைக்கு கல்யாணம். இந்த 2 நாள் நீ இளநீ குடிச்சா உன் ஸ்கின் வந்து ரொம்ப இதாயிருமா? என்ன மதி பேசுற நீ? போங்க டார்லிங், உங்களுக்கு தான் தெரியாது. நானே 1 மாசமா இளநீ குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் தெரியுமா? முன்னைக்கு இப்போ என் மூஞ்சி ரொம்ப வித்தியாசமா மாறி இருக்குல்ல. நான் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க தான் எதுவும் பண்ணாம இருக்கீங்க. ஓ அப்படியா? எனக்கு தான் எதுவும் பண்ணலையா? சரி சரி. ஆனா முன்னைக்கு இப்போ அழகா தான் இருக்க. சரி பார்க்கலாம், எங்கேயாவது போற வழியில இருந்தா நிறுத்தி குடிக்கலாம். டார்லிங், இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நீங்க சொல்லாமே என்னை கூட்டிட்டு வரீங்க. நம்ம எங்கேயும் போல, சும்மா வீட்லயே இருக்கமே. அதான் ஒரு ரைடு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே டார்லிங்.
ஹே கண்ணுல காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. டார்லிங் நீங்க ரொம்ப அழகா பாருங்க. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. சுதா என்ன முடிவு பண்ணிருக்க? நீ பாட்டுக்கு அமைதியா இங்க வந்து உட்காந்துருக்க. என்னங்க என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேக்குறீங்க? எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு தெரியல என்ன பத்தி கேக்குறீங்கன்னு. நீங்க பாட்டுக்கு வந்துட்டு எதை பத்தி யோசிக்கிற முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லி கேக்குறீங்க. என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஏன் உனக்கு என்னன்னு தெரியாதா? அணுவோட ரிசப்ஷன் நான் சொன்னேன்ல, எத்தனை நாளைக்கு இப்படி கோவத்திலே இருப்ப? நம்ம பிள்ளைதான், நான் என்ன தப்பு பண்ணா, என்ன தப்பு பண்ணலாம், எதுவும் பண்ணலன்னு தெரியும் தானே. அப்புறம் நீ பாட்டுக்கு இப்படியே உட்காந்துட்டு இருந்தா இதுல என்னத்துல சாத்தியமா இருக்க போகுது சொல்லு. சரி இப்படியே இருந்து நீ என்ன பண்ண போற? உன் தம்பிக்கும் கொடுக்கல, வேற ஒரு பிள்ளைய அந்த கல்யாணமும் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற நீ? நான் இப்ப அதை பத்தில எதுவுமே பேசலையே. நீங்க ஏன் இப்ப என்கிட்ட சண்டைக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் வரலன்னா நீங்க போங்கன்னு சொன்னேன். அதுல என்ன இருக்கு இப்ப? நான் போறதா? அங்க இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நீ அப்ப போனாலும் உன்னை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. உனக்கு என்ன அவ்வளவு ஒரு கோவம்? நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன ஆனாலும் ஏதானாலும் வந்து பார்க்க மாட்டியா சொல்லு. இங்க வந்தா மட்டும் என் பிள்ளை எப்படி இருக்கு போய் பாத்தீங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லி கேக்குற. ஏன் நேரில் வந்து பார்த்தா என்ன உன் கௌரவம் குறைஞ்சிருமா? நான் இப்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையே. நான் வரல நீங்க போங்கன்னு சொன்னேன். இது ஒரு தப்பு நினைச்சிட்டு என்கிட்ட ஏன் சண்டைக்கு நிக்கிறீங்க? ஏதோ ஒண்ணு சமாளிங்க. என்ன நான் சமாளிக்கிறது? ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு கிளம்பி வர, புரியுதா? வா, முதல்ல போய் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். நகை வீட்டுல கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்துட்டு போலாம். வா. எல்லாத்துக்கும் வரேன். நான் வரலன்னா சொல்ல வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், நகை எடுத்து கொடுக்குறேன், எல்லாமே பண்றானா நான் வரல. உன்னால இப்ப வர முடியுமா முடியாதா? நீ வரல அப்படின்னா இன்னைக்கு தான் நீ என்னை பாக்குறது லாஸ்டா இருக்கும். இதுக்கு மேல நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நாளைக்கு என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நான் அப்படியே வேற எங்கேயாவது போயிருவேன். ஞாபகம் இருக்கட்டும். இந்த பூச்சாண்டி காட்டுற விஷயம்லாம் என்கிட்ட வேணாம் சரியா? வரத்துக்கு விருப்பம் இல்லைனா விட்டுறணும். ஏன் சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க? அறிவு கடத்தனமா பேசாத சுதா. அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சமாவது? புள்ள என்ன லவ் பண்ணி ஓடி போயாச்சு, நீ இவ்வளவு கோவப்படுற? எப்படி கல்யாணம் ஆனிச்சுன்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு ரிசப்ஷன் வேற வைக்கிறாங்க நாளைக்கு. அது ஏன் வரத்துக்கு உனக்கு என்ன? வந்து கூட வந்து எல்லாம் வாங்கி தருவா செய்வே, ஆனா புள்ள மூஞ்ச மட்டும் வந்து பார்க்க மாட்டியா? அந்த புள்ள உன்னை பார்க்காம எப்படி ஏங்கி போய் கிடக்கு தெரியுமா? அப்பா என்ன இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? பா முதல்ல வாங்க, இன்னும் கொஞ்சம் பொருள் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நாளைக்கு ரிசப்ஷன் வேற. நீங்க பாட்டுக்கு இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருக்கீங்க. என்னாச்சு? என்ன அவன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? அப்பா ஏதாவது திட்டினாரா என்ன? பா ஏப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? அம்மாவை என்ன சொன்னீங்க? டேய், நான் என்னடா சொன்னேன்? உங்க அம்மா சொல்லாம இருந்தா போதாது, நான் என்னமோ சொன்ன சொல்லிட்டு என்கிட்ட கேட்கறேன். இங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? தெரியாம பேசாத. நாளைக்கு ரிசப்ஷனுக்கு வாடின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன், வரமாட்டேன். இன்னைக்கு வந்து எல்லா போலியும் வாங்கி தரேன், ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ இங்க வந்து கத்திட்டு இருக்க ஒன்றும் தெரியாம. ஏம்மா அப்படி பண்றீங்க? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு என்ன குறைச்சல்? அவங்க ரொம்ப வசதியானவங்க தான். அதுவும் இல்லாமல் தங்கச்சி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா? ஒழுங்காக வாங்க போகலாம். சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவள் உங்களை பார்க்காம எப்போ போனாலும் அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. வந்து பார்த்தா தான் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிடுவீங்க. டேய் நான் வரலன்னு சொன்னடா. கடைக்கு வந்து எல்லாம் வாங்கி தரேன், நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்னமோ உங்க அப்பா நீ வந்து வாங்கி கொடுக்கல பண்ணல அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணாத மாதிரி உங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. நான் தான் எல்லாம் பண்றேன்னு சொன்னேன், வரலன்னு தான் சொன்னேன். நீ வரல அப்படின்னா நாளையோட நான் வீட்டுக்கே வரமாட்டேன், என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நான் அப்படியே போயிடணும் உங்க அப்பா தான் பேசிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் பேசுனதுல என்ன தப்பு? எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் வேற என்ன பண்ணுவார்? அவர் மட்டும் போக மாட்டார், நானும் போயிடுவேன். நீங்கள் மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருங்க. என்னத்தை வச்சு அப்படி கட்டி அழுவீங்களோ அழுவுங்க, நானும் அப்பா கூடயே போகிறேன். டேய் குமார், நீ என்னடா இப்படி பேசுற? அம்மாவை புரிஞ்சிக்கவே மாட்டியா? நீயுமா என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்ற? ஆமாம், தேவையில்லாத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத்துக்கெல்லாம் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருந்தா நானும் தான் போகிறேன்னு சொல்லுவேன். அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட இருக்க முடியும்? நானும் அப்பா கூடயே போகிறேன். நாளைக்கு போயிட்டு அவளுக்கு செஞ்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். நீங்க ரெண்டு பேரும் ஏன்ப்பா போகணும்? நான் வேணா இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடட்டுமா? நீங்க இங்கே இருங்க. ஏன் அந்த பேர் எனக்கு எதுக்கு? பொண்டாட்டி வீட்டு துரத்தி விட்டான்னு பேசுறதுக்கா? நீ இரு தாயி, நீயே இரு, நாங்க வெளியே கிளம்புறோம். லாஸ்ட்டாக கேட்குறேன், வரியா இல்லையா? அவ்வளவுதான். சரிடா வரேன். ஆனால் நான் அங்கே வந்து யார்கிட்டையும் சிரிச்சு பேசல அப்படி இப்படின்னு என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வரக்கூடாது. எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சரியா? அப்புறம் தான் நான் பேசுவேன். அதுக்கு நாங்க வந்து மூஞ்சி தூக்கிட்டு இருக்கோம், மொபைல் தூக்கிட்டு இருக்கோம்லாம் இருக்கக்கூடாது. யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா பேசணும், புரியுதா? என்னமோ கடமைக்கு வந்தா கடமைக்கு போனோம்லாம் இருக்கக்கூடாது. நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டாலும் பதில் சொல்லு. அதுக்குன்னு சம்மந்தி வீட்டுக்கு போனா அவங்க எதுவுமே பேசாம இருப்பாங்களா? பேசுறதுக்கு வாய்க்காவது பதில் கொடு. நீ ஒன்றும் அதிகமாலாம் பேச தேவையில்ல. சரி பார்க்குறேன். அங்கே வந்து என்னை எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க. வா போகலாம், கடைக்கு போகணும்ல. எந்திரி. வரேன் இருடா, கால் வலிக்குது, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வரேன். என்னென்ன வாங்கணும், எங்கே போகணும் ஃபர்ஸ்ட்டு? மாப்பிள்ளைக்கும் அணுவுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்டா. அப்புறம் நம்மகிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, இன்னும் கொஞ்சம் நகை எடுத்துட்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதுதான் இருக்கு. ஸ்வீட்டு பழமெல்லாம் வாங்கணும்ப்பா. உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியுது? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. குத்து விளக்கு அதெல்லாம் வாங்கணும். உங்க அம்மா தான்டா ரொம்ப என்ன சொல்றது புத்திசாலி மாதிரி பேசுவா. பத்தியா, எனக்கு தெரியாதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வாவான்னு கூப்பிடுறேன், அப்படியே வராம சினிக்கிட்டு இருக்கான். எப்படியோ வரணும் ஒத்துக்கிட்டால, அதுவே பெரிய விஷயம் தான்.
எப்பா சும்மா இருப்பா, நீ வேற அது இதையும் சொல்லிக்கிட்டு வராம்மா வராமல் இருந்துற போகுது. டேய் நான் என் பொண்டாட்டி 1000 சொல்லுவேன்டா, உனக்கு என்னடா, நீ போடா. ஆ, சமாதானம் ஆன உடனே பிள்ளைங்கெல்லாம் வந்து மூணாவது மனுஷன் ஆயிடுவாங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இல்லையா? சரி சரி, இன்னமும் பேசி 2 பேரும் ஏஞ்சி வந்தா சரி, நான் போகிறேன். டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படியே உடனே இது பண்ணாத, வரேன் ஏஞ்சி வரேன் நான், நில்லு. சொல்லுங்க சிவா, எப்போ வந்தீங்க? இன்னும் நான் வந்து 10 நிமிஷமா அணு அணுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் ஏதோ கனவுல காண்ற மாதிரியே இருக்கீங்க. என்னாச்சு? உடம்பு நல்லா தானே இருக்குது, ஏதாவது காய்ச்சல் கீச்சல் அடிக்குதா? இல்ல இல்ல சிவா, நல்லா தான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, சும்மா அம்மாவை நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளோ திக்குறீங்க? எப்பயுமே என்னை பார்த்தா இப்படிலாம் பேச மாட்டீங்க, என்ன ஆயிடுச்சு? இல்ல சிவா, நான் எப்பயும் போல தான் பேசுறேன், ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். எதுவும் மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சரி. இல்ல சிவா, நான் எதுவும் மறைக்கல, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நாளைக்கு ரிசப்ஷன் சொன்னீங்களா, அதனால ஒரு மாதிரியா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்குது? இதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? போய் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் நாளைக்கு பார்க்குறதுக்கு இந்த அழகுக்கு இன்னும் அழகு சேரும். சச்சோ, நம்மள எவ்வளோ புகழ்றாரு, நம்ம தான் சரியா புரிஞ்சுக்கல, நம்மள எவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு வேற. அனு, என்னாச்சு? மறுபடியும் அப்படியே உறைஞ்சி போன மாதிரியே நிற்கிறீங்க, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்ன? இல்ல சிவா, ஒன்றும் இல்லை, சரி நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லை அனு, இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இனிமேல் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் போய் கீழே போய் சாப்பிடணும். நீங்களும் வாங்கலை சாப்பிட்றதுக்கு. வரேன் சிவா, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு நீ கூப்பிடுங்க, நான் வரேன். என்னமோ தெரியல, வித்தியாசமாக இருக்கீங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், அப்புறமா சாப்பிட்லாம். ஓகே சிவா. என்ன ஆச்சு? முன்ன மாதிரி இல்லையே, இது கொஞ்சம் மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது, எப்போயுமே சிரிக்கிற மாதிரியும் இருக்குது. முன்னெல்லாம் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே, ஒரு மாதிரியே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒருவேளை நம்மளை பிடிச்சிருச்சோ என்னன்னு தெரியலையே. போங்க போங்க, நீங்க போங்க, உங்களை பிடிக்காமையா இருக்கும் எனக்கு. நீங்க என்னை அவ்வளோ லவ் பண்ணிருக்கீங்க, இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் ஒரு முட்டாள், எதையுமே புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு என்னமோ போறேன் வரேன் இருக்கேன். இப்பயே உங்களை கட்டி பிடிச்சா இல்லதுன்னு சொல்லணும்னு தான் தோணுது. சரி, ரிசப்ஷன் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். ஆனா அதுக்குள்ளே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு வேற அவ்வளோ ஒரு மாதிரி தயக்கமாகவும் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கு. நான் இந்த மாதிரி யார்கிட்டையுமே பேசினதே இல்லை. சிவா, ஐ லவ் யூ. அனு, என்னை கூப்பிட்டு ஏதாவது சொன்னீங்க? ஏதோ கூப்பிட்ட மாதிரியே இருந்ததே. இல்ல சிவா, நான் எதுவும் கூப்பிடலையே, நான் எதுவும் சொல்ல சிவா. நமக்கு தான் ஏதாவது பிரம்ம மாதிரி இருக்கா? சிவா ஐ லவ் யூன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே, எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறாளே, அடிக்கிறாளா? இவ பார்வையே வித்தியாசமாக இருக்கே, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி. அப்பா சரியான ஆளு, நம்ம அப்படியே லைட்டா சொன்னது கூட காதல் விழுந்துருச்சு. எப்பயுமே எல்லாமே என் பக்கமே வச்சிருப்பாராட்டுக்கு, அதான் லைட்டா சொல்லும் போது கூட காதல் விழுந்துருச்சு. சரியான ஆளுதான். நல்ல வேலையா அம்மா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா ஒரு வாரம் கழிச்சு அம்மாவை பார்க்க போறேன். அம்மாட்ட எப்படி பேசுறது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எப்படியோ அப்பாவும் அண்ணனும் அம்மாவை கூட்டுறது சம்மதிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பாட்டுக்கு அதையும் யோசிச்சுட்டு ஆன்ட்டிகிட்ட போயிட்டு எதுவும் ஹெல்ப் கூட கேட்கலையே. ஆன்ட்டி என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியல, தனியா வேற தப்பா நினைச்சிருக்காங்கன்னா பிரச்சனையாயிருமே. ஸ்ரீ வேற வந்துட்டாளா நான் தெரியல, ஸ்கூல்ல இருந்து டைம் ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு இவரு யோசனையிலே இருந்துட்டேன். டைம் ஆயிடுச்சு, வந்திருப்போம், ஆன்ட்டி அதெல்லாம் பார்த்துருப்பாங்க.
எனக்கு தான் இப்போ நான் காதல் மயக்கத்தில் இருக்கனே. பேசாம நம்ம அவர்கிட்ட சொல்லிடலாமா? எனக்குமே சொல்லணும்னு தான் தோணுது. ஆனால் கொஞ்சம் இழுக்க வச்சேன்னா நாளைக்கு ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சிவா, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. அனு, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. நான் போனப்போ எப்படி நின்னீங்களோ அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. சரி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். கீழே போகலாமா சாப்பிட்றதுக்கு? சிவா, இந்த டைமுக்கு என்ன சாப்பாடு? சாயந்தர டைம் தானே ஆச்சு. சும்மா சொன்னேன். வாங்க, டீ அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு வரலாம். போலாம் சிவா.